மாத்திரை மாத்திரை யாராவது உடைச்சிருக்கீங்களா? மாத்திரை ஏடிஎம் கார்டால உடைக்க முடியாது. தற்கொலை அமைச்சரால மட்டும்தான் முடியும், நம்மளால முடியாது. எல்லாம் மாத்திரை உடைக்கப்பா, குடிப்பது முடியும். என்னப்பா பண்றீங்க? அது ஒண்ணும் இல்லண்ணே, காலையில இருந்து அங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. போதை அமைச்சரை கண்டிச்சு இருக்கிறதுனால அதனால எங்க தலைவலி ரொம்ப அதிகமா இருக்கு. மாத்திரை அப்படியே சாப்பிட ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. அதனால மாத்திரையை ஏடிஎம் கார்டால பொடி பண்ணி தண்ணியில கலந்து அப்படியே குடிக்கணும். என்னென்ன மாத்திரை உடைக்கவே முடியல? ஆனா அதுக்கு தானே நாங்க அரை மணி நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏடிஎம் கார்டால உடைக்கவே முடியல. மாத்திரை உடையவே மாட்டேங்குது. மாத்திரை உடையல, உடையவே மாட்டேங்குது. நம்ம அமைச்சர் உடைச்சா உடையுது, நம்ம உடைச்சா உடைய முடியுது. அமைச்சர் உடைச்சாதான் மாத்திரை உடையுது. உடைய மாட்டேங்குது. ட்ரக் அமைச்சர் உடைய மாட்டேங்குது. ஆனா இப்ப நம்ம அமைச்சர் அவர் இவர் இருக்காரு, மனிதவள சரத்குமாரா, அவர் உடைச்சா எப்படி ஓடுதுன்னு தான் தெரியல. உடைய மாட்டேங்குது. ஓடுது. ஒருவேளை அவர் பவுடரா இருக்குமோ? பவுடரா தான் இருக்கு மாத்திரைக்கு. ஆனா அவர் மட்டும் பவுடர் இல்ல, தற்கொலை போய் ட்ரைனிங் எடுத்தா உடைக்கலாம். மாத்திரையை உடைக்கவே முடியல. மாத்திரை உடைக்க முடியல. மாத்திரை நாம உடைச்சாலாம் உடையாது. தாவேக்காவை சார்ந்த போதை அமைச்சர் சரத்குமார் உடைச்சாலாம் கிரெடிட் கார்டால உடைக்க முடியும், அதை பவுடர் ஆக்க முடியும், கிரஷ் பண்ண முடியும், டக்ளைன் பண்ண முடியும். அதை உடைச்சு அதை தக்லை பவம் பண்ணலாம். தக்லைன் பண்ணலாம். ஆமா, நீங்களாம் ஏன் உடைக்க முடியல உங்களால? ஏன்னா நாமெல்லாம் தற்கொலை கழகத்துல இல்ல, திமுக இருக்கோம்.